ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வெஜ்ஜி மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், 100 கிராம். அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு அதுமாரி நம்ம கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மாவு அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அடுப்பான் பண்ணிக்கலாம். அடுப்பான் பண்ணி கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணிய கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்ததான் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். 3/4 கப் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பசஞ்சு வச்சிருந்த மைதா மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தனமான அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எங்கிட்ட அச்சு இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அச்சு இல்லைன்னா கூட டிஃபன் பாக்ஸ் மூடியில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 மோமோஸ் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பூன் அளவு செஞ்சு வச்ச மசாலாவை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு சைடாக நம்ம மடிச்சுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அடுத்தது ஒரு மடிப்பு, ஓரங்களில் கொஞ்சம் அழுத்தி மடித்திக்கலாம். எப்படி மோதகம்லாம் செய்யும் போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இது பண்ணிடுவோம், அதேமாரி கடைசியில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி தட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சிடலாம். இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மோமோஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதோட கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இது மாதிரி வெஜ் மோமோஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.